நம்ம ஒரு பாசிவ் இன்கம் எப்படி வந்து 0 to 60 வரைக்கும் இருக்கிற பர்சன்ஸுக்கு எப்படி நம்ம பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அவங்க ஒரு டிகிரி எடுத்து படிக்கிறாங்க, அது கூடவே அடிஷனல் சம் கோர்சஸ் ஏதாவது படிக்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் நம்ம ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த அமௌண்ட்லேருந்தே அவங்களுக்கு தேவையான அந்த விஷயம் எல்லாம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பாசிவ் இன்கம் அவங்களோட லைஃப் டைம் வரைக்கும் நம்ம இதை கொண்டு போக முடியும். அவங்க ஜென்ரேஷனுக்கு மட்டும் இல்லாம இதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி ப்ராப்பரா கொண்டு போனாங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கும் இந்த பாசிவ் இன்கம் ஜென்ரேட் ஆகி போயிட்டே இருக்கும். திங்க் மணி ஃபின்சர்வ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீனிவாசன். நம்ம ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, எஸ்ஐபினா என்ன, எஸ்டபிள்யூபினா என்ன, இது எல்லாத்தையும் முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். இது அதோட கண்டினியூவிட்டியா நம்ம ஒரு பாசிவ் இன்கம் எப்படி வந்து 0 to 60 வரைக்கும் இருக்கிற பர்சன்ஸுக்கு எப்படி நம்ம பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஏஜ் ஃப்ரம் 0 to 1லேருந்து எப்படி நம்ம பாசிவ் இன்கம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்கன்றதை தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களோட குழந்தைக்கு ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இதை நம்ம அந்த போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு அப்பா அம்மா அவங்க குழந்தைங்களுக்காக பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எதுக்காகலாம் குழந்தைங்களுக்கு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறோம்? ஒன்று பேக்கெட் மணி கொடுக்கறதுக்காக பண்ணுறோம். ரெண்டாவது அவங்க காலேஜ் போயிட்டாங்க அப்படின்னா காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு லோக்கலில் இல்லாமல் அவங்க ஹாஸ்டலில் தங்கி வெளியூரில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ்க்காக கொடுத்துட்ருக்குறோம். இல்லை அப்ராடில் போய் படிக்கிறாங்கன்னா அதுக்கும் நம்ம கொடுக்குறோம். ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு அவங்களுக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கே நிறைய பைசா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க ஒரு டிகிரி எடுத்து படிக்கிறாங்க, அது கூடவே அடிஷனல் சம் கோர்சஸ் ஏதாவது படிக்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் நம்ம ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த அமௌண்ட்லேருந்தே அவங்களுக்கு தேவையான அந்த விஷயம் எல்லாம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாசிவ் இன்கம் அவங்களோட லைஃப் டைம் வரைக்கும் நம்ம இதை கொண்டு போக முடியும். அப்போ அவங்க டிகிரியே முடிச்சிட்டாங்க, ஒரு வேலைக்கு போகிறாங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் வந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்களுடைய இனிஷியல் இன்கம்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இனிஷியல் இன்கம் கம்மியாக இருக்கிற போது இது அடிஷனல் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது அவங்களோட லைஃப் டைம் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தா இப்போ நம்ம வந்து ஒரு 15 வருஷம் 18 வருஷம் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க ஜென்ரேஷனுக்கு மட்டும் இல்லாமல் இதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி ப்ராப்பராக கொண்டு போனாங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கும் இந்த பாசிவ் இன்கம் ஜென்ரேட் ஆகி போயிட்டே இருக்கும். இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்டு வியூவை இதில் நம்ம பார்ப்போம். இப்போ 5000 rupees எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 18 இயர்ஸ்க்கு அந்த எஸ்ஐபி இன்க்ரிமெண்டல் எதுவுமே இல்லாமல் ஃப்ளாட்டாக 5000 rupees டே 1ல் என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதே 5000 rupees அடுத்த 18 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakh and 80,000 இருக்கும். ப்ராஃபிட் எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு 55 lakhs கிட்ட டோட்டல் அமௌண்ட்டு அந்த கார்பஸ் வந்து பில்ட் ஆகிருக்கும். அந்த 55 lakhs கார்பஸ்லேருந்து மந்த் ஆன் மந்த் ஒரு 40,000 rupees அடுத்த 25 இயர்ஸுக்கு ஒரு கேல்குலேஷன் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 40,000 rupees மந்த் ஆன் மந்த் வித்ட்ராயல் பண்ணுறாங்க அப்படின்னா அது கூடவே நம்ம எஸ்டபிள்யூபியில் ஒரு இன்க்ரிமெண்டல் எஸ்டபிள்யூபியும் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் 5% இன்க்ரிமெண்டல் எஸ்டபிள்யூபியும் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். அதாவது 18 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மந்த் ஆன்வர்ட்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக மந்த் ஆன் மந்த் 40,000 rupees நம்மளால் வித்ட்ராயல் பண்ணிக்க முடியும். செகண்ட் இயர்லேருந்து மந்த் ஆன் மந்த் மாதம் 42,000 அந்த 40,000லேருந்து 5% இன்க்ரிமெண்டலாக நம்ம வித்ட்ராயல் பண்ணிக்கிறோம். தேர்ட் இயர்லேயும் அதே போல் மந்த் ஆன் மந்த் 44,100 rupees வந்து வித்ட்ராயல் பண்ண முடியும். இதே மாதிரி அவங்க அடுத்த ஒரு 25 இயர்ஸ்க்கு வித்ட்ராயல் பண்ணுறாங்கன்னா 25th இயர் அவங்களால மாதம் 1,29,000 கிட்ட வித்ட்ராயல் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ இந்த இன்க்ரிமெண்டல் டோட்டலாக அவங்களோட லைஃப் டைம் வரைக்கும் இப்படி வித்ட்ராயல் பண்ணுறாங்கன்னா இன்க்ரிமெண்டலாக வித்ட்ராயல் பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த இன்க்ரிமெண்டல் வித்ட்ராயல் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனலாக கொடுத்துருக்கேன்.
நம்ம வேணும்னா இன்க்ரிமெண்டல் 5% இன்க்ரிமெண்டலாக வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்போ நான் மேனுவலாக இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன்னாலும் அதையும் தாராளமாக நம்ம இன்க்ரிமெண்டல் வித்ட்ராயலில் போட்டுக்க முடியும். இப்படி நம்ம வித்ட்ராயல் வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு போட்ட கேல்குலேஷனில் டோட்டலாக அவங்க வித்ட்ராயல் பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 2 crore and 30 lakhs கிட்ட வித்ட்ராயல் பண்ணியிருப்பாங்க. அவங்க வித்ட்ராயல் பண்ணினது போகவே பேலன்ஸ் அமௌண்ட் கிட்டத்தட்ட 5 crore 15 lakhs கிட்ட அசட் வந்து பில்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த ஸ்லைட்ல நம்ம பார்த்த மாதிரி ஸ்டார்ட் பண்றது 0 to 1 yearல ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஒரு 18 இயர்ஸ்க்கு நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணி வச்சாலே போதும். அவங்களுடைய லைஃப் டைம் வரைக்கும் ஒரு பாசிவ் இன்கம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்னாலும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். இதில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க கூகுள் ஷீட்டை ஃபில்அப் பண்ணுங்க, நாங்கள் உங்களை ரீச் பண்ணுவோம். தேங்க்யூ.